சிங்கப்பூரில் வலம் வந்துக்கிட்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், அருமையான ஒரு ஊர், அழகான ரோடு, ஒரு வாக்கிங். அங்கோலியா மஸ்ஜித் மிகையின் பின்னாடியே சூப்பராக இருக்குது. மாஷா அல்லாஹ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு 16 வருஷத்துக்கு அப்புறம் ஃபேமஸ் முஸ்தபா சென்டருக்கு பக்கத்தில் நம்ம வந்தாச்சு. இப்போது நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்ராங்கன் ரோடு அப்படிங்கிற இடம் தான். இது ஒரு மினி லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம். இது தேக்கா மார்க்கெட்டு. இந்த இடத்த பொறுத்தவரையில் நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்கும். வீக்கெண்டை பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு கூட்டங்கள் அலைமோதும். காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எவ்வளோ மக்கள் இங்கே வளம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சிங்கப்பூருக்கு போகக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இந்தியர்கள் குறிப்பாக இந்த இடத்துக்கு போகாமல் வரமாட்டாங்க. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஃபெசிலிட்டிஸை பாருங்கள், எந்த அளவுக்கு மக்களுக்கு சலுகை செய்கிறாங்க. அதாவது சிக்னல் இருக்கும் பொழுதே மக்கள் அதிகமாக க்ரௌடாக இருக்கிற காரணத்தினால ரோட் கிராஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அங்கோலியா மஸ்ஜிதுக்கு பக்கத்துலேயும் முஸ்தபா சென்டருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சிக்னலை ஸ்டாப் பண்ணி மக்களுக்காக வேண்டி வழிவிடுறாங்க. இதுதான் சிங்கப்பூர் மெட்ரோ ட்ரெயின். ரொம்ப அருமையாக இருக்குது. பயணம் செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. நாம் இப்போ பொங்கல்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ரொம்ப இது ஒரு காமான ஏரியா, சிட்டி அவுட்டர்னு சொல்லலாம். இது ஒரு டெட் எண்டுன்னு சொல்லலாம். சிங்கப்பூருடைய ஒரு பக்கம் எக்ஸலெட்டில் இறங்கி நாம் மெரின் டிரைவ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் வந்து போகலாம் அப்படின்னு நம்ம போனோம். அதுக்கு தான் எக்ஸலேட்டரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாறி போகணும். அங்கே அந்த ட்ரெயினில் நம்ம ஏரியாச்சு. இப்போது ஸ்கை டிரைவ்னு சொல்லக்கூடிய இடமும் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரசித்தி பெற்ற இந்த ஹோட்டலில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டடத்தை பார்த்துருப்பீங்க. கட்டடத்துக்கு மேலேயே ஒரு பார்க்கிங், அதாவது ஒரு பூக்குத்து, அதே மாதிரி ஒரு தோட்டம் எல்லாமே ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம அடைஞ்சிருக்கோம். இங்கே தான் மிகப்பெரிய ஒரு மால் இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து சிட்டி பஸ்ஸஸ்லாம் பார்க்குறீங்க, போய்கிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், உலகத்திலேயே ஸ்கை வீவர்னு சொல்லக்கூடிய ராட்டனம் மிக பெருசு இருக்குது. இதை பற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதியை அழகான முறையில் அருமையான முறையில் வடிவமைச்சிருக்காங்க. அந்த பாலத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு இரும்பு பாலங்க. இந்த பாலத்தில் நீங்கள் நடந்து போகலாம். நடந்து போய் சிங்கப்பூருடைய மொத்த வியூஸையும் பார்க்கலாம். எப்படிப்பட்ட அழகான கட்டிடங்களை எல்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இந்த பாலத்தையே லைட் செட்டிங் போட்டு ரொம்ப அருமையாக அப்படியே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாலத்துக்கு அருகையில் தான் அந்த 3 பில்டிங் கொண்டு இருக்கக்கூடிய ஷிப் பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பில்டிங்கை நம்ம பார்க்குறோம். இது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக வாட்டரை வந்து வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு திட்டத்தை தான் சென்னையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுறாங்க.